2 நாளைக்கு முன்னே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன் மேடம் பிளட் மட்டும் கொடுத்தீங்க, பிளட் ரிப்போர்ட் வாங்கவே வரலன்னு சொல்லி. சாரி மேடம் மறந்துட்டேன், நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிவிட்டு நானும் பாப்பாவும் ஈவினிங் போல் கிளம்பிட்டோம் வண்டியிலேயே. எருமத்தூர் கிராஸ் பண்ணும்போது பார்த்தா அந்த பிரிட்ஜிலேருந்து பார்த்தா அவ்வளோ தண்ணிங்க. அப்புறம் தான் சொன்னாங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே நிறைய மழையாமா. நேற்று கிருஷ்ணகிரியில் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி புகுந்து ரோட்லலாம் மீன் வந்து பயங்கரமாக எல்லாமே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க போல். தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி தண்ணியில் குளிக்கிறேன், ஆற்றுல குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இறங்கிறாதீங்க. சேஃப் கிடையாது, பார்த்து உஷாராக இருங்க. எல்லா பக்கமே நிறைய மழை போல், நிறைய ஆற்றுலலாம் தண்ணி போயிட்டுருக்கு. அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. குளிக்கலன்னு சொல்லி தயவு செஞ்சு இறங்கிறாதீங்க. அது வந்து உங்களுக்கு சேஃப் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து தருமபுரி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே கட்டினாங்க, அப்புறம் கைவிட்டாங்க. என்ன ரீசன் எனக்கு தெரியல. பார்க்க வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும், ஆனால் அது கைவிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா கொல்லாபுரி அம்மன் கோயிலுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் எந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்து நிறைய வருவாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மனுங்க. நம்ம பொருள் ஏதாவது காணாமல் போச்சு அப்படின்னா இங்கே ஒரு வழக்கம் இருக்குது, கோழி தூக்கு போடுறதுன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் நான் நிறைய பார்த்துருக்கேன், இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் பார்க்கல. ஆனால் இந்த வழக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அவங்களோட நம்பிக்கை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரிப்போர்ட்லாம் வாங்கியாச்சுங்க. மேடம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பிரச்சனை இல்லை, வெயிட் குறைச்சா போதும் அப்படின்னாங்க. ஓகே மேடம் குறைச்சிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு வெங்கடேஸ்வரில் போயிட்டு ஒரு பேஸ்கெட் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஆப்போசிட்டில் தாங்க ஜூடியோ போயிட்டு வழக்கம் போல் தான் எந்த பொருளும் வாங்க போகிறதில்ல. சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு 1/2 hour டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸும் எனக்கு ஒரு டிஃபன் பாக்ஸும் வாங்க வேண்டியது இருந்தது. ஆளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு பேரெல்லாம் பதிச்சுட்டு அதுக்கப்புறம் நேரமாக மலைக்கு முன்னே வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ விளாக் ஓன் வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.